நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேய்க்கொட்டு திரைப்படத்தோட ஒரு சின்ன விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு பேய் கதை தான். அதில் பெருசாக ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்காகத்தான் நான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். இந்த பேய்க்கொட்டு படம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு லாவண்யா என்ற ஒரு பெண் இயக்குனரால் இயக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய கேரக்டர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அவார்டுக்காக வேண்டிட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, இயக்கியிருக்காங்க இந்த லாவண்யா அவர்கள். இந்த படம் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 24 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, 24 கிராஃப்ட் தேவை. இந்த 24 கிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, கேமரா, மேக்கப், இந்த மாதிரியான விஷயங்கள். இதை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க திரைத்துறையில். அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டி ராஜேந்தர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். கதை, திரைக்கதை, வசனம், செட்டிங்ஸு, பாடல்கள், இசை, அந்த மாதிரி ஓரளவுக்கு பண்ணியிருப்பார். அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன புதுமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களே கேமரா, இவங்களே மேக்கப், எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. 24 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒற்றையால் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி படத்தையும் தயாரித்தது இவங்க தான். படம் தயாரித்ததோடு மட்டும் அல்லாமல் இந்த படத்தை தேட்டரில் ஒரு 45 தேட்டரில் சென்னையில் திரையிட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப விஷயம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மியூசிக் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கதை, திரைக்கதை, வசனம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க மியூசிக் கூட பண்ணிடலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எடிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணணும். ஏறக்குறைய 5 வருடங்களாக இந்த படத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. எடிட்டிங்கு, சவுண்ட் எஃபெக்ட்டு, மியூசிக்கு, டிஐ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ட்ரைனிங் வேணும், கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும். உண்மையாலுமே இந்த ஒரு படம் ஒரு அற்புதமான ஒரு உழைப்பில் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு கின்னஸ் சாதனை கொடுக்கலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த சூர்யான்னு ஒரு தம்பி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர், அந்த மாதிரி டிரைவர் மாதிரி கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது சிரிப்பு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. வருங்காலத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த டைரக்டர் அடுத்த படம் வேறு லெவலில் நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.